வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கி ரவை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன் என் பசங்களுக்காக. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. பண்ணும்போது என் பெரிய பையன் சொன்னான், அம்மா நீங்கள் இதை எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால தான் எடுத்தேன். இதுக்கு எப்படின்னா 1 கப்பு ரவை, 3 கப்பு பால், 1 கப் ஜீனி அல்லது 3/4 கப் ஜீனி, நெய் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால தாடாத்தியாக கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரவை போட்டு வறுத்துட்டேன், நெய் ஊற்றி வறுத்துட்டேன். இதில் 3/4 கப் ஜீனி. ரவை லைட்டாக வறுபட்ட உடனே அப்படியே அதிலே ஜீனியும் போட்டு கொஞ்சம் வறுபட வைக்கணும். அந்த கொஞ்சம் இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப ஹையாக வச்சா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே லேசாக வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீனி தனியாக தெரியும், கண்ணாடி மாதிரி தெரியுதுங்களா. நாட்டு சக்கரை போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். எங்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தீர்ந்துருச்சு. அதனால் ஜீனி போட்டு செய்கிறேன். அதே மாதிரி நெய் நல்லா தாடாத்தியாகவே ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனா. கொஞ்சம் வீக்காக இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் ஹெல்த்தியானதுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற என்னோடய புனே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால் இதை நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இப்போ 1 டம்ளர் பாலை ஊற்றி லேசாக அப்படியே அதை கலக்கி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல். 1 டம்ளர் பால் மட்டும் ஊற்றுனீங்கன்னா கட்டி விழுகாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றி, சுட வச்ச பாலும் ஊற்றிக்கலாம், இப்போ பச்சை பால் ஊற்றக்கூடாது, காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொதிக்கவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே கட்டி விழுந்துடும். அதனால் நான் ஆற வச்ச பால் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கலக்கினதுக்கப்புறம் மறுபடியும் 1 டம்ளர் பால் ஊற்றி அதில் கலக்கிக்கிட்டேன். லேசாக அப்படியே கட்டி இல்லாமல் கைவிடாமல் பொறுமையாக கிளறலாம். ரொம்ப இதுக்கு பதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. புதுசாக செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஊரில் கேசரி செய்கிற மாதிரி அது தண்ணி ஊற்றி செய்வோம். இது பால் ஊற்றி செய்கிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அது சும்மா வறுத்து மட்டும்தானே இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கலக்கி விடணும். அதுக்கப்புறம் குங்குமப்பூ, கலருக்கு கலர் எசன்ஸ் போடுறதுனா போடலாம். நான் குங்குமப்பூ தான் போடுவேன் பசங்களுக்கு கொடுக்கறதுனால. மேக்ஸிமம் கலர் எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது போட்டாலே போதும், இது ஹெல்த்தியும் கூட. அதனால் இது போடுவேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தாடாத்தியாகவே போடுங்க, நல்லதுதான், ஒன்றும் இல்லை. குளிர் இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால குங்குமப்பூ அதிகமாக சேர்த்திக்கணும். அதனால் அதை போட்டு கலக்கிக்கிறேன். குங்குமப்பூ குழந்தைக்கு கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு ரீசன் இல்லை, குளிர் தாங்கும் அப்படிங்கிறது தான் மெயினான ரீசன். மிச்சம் இருக்கிற பால், மிச்சம் அந்த 1 டம்ளர் பால் சொன்னேன் இல்லையா, அந்த பாலையும் ஊற்றி இப்போ கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ரொம்ப தித்திப்பாக சாப்பிட்ணும், ரொம்ப இனிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜீனி 1 டம்ளர் முழுசாக போட்டுக்குங்க. நான் 3/4 டம்ளர் தான் போட்டிருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் ஜீனி, 3 டம்ளர் பால் இன்னும் கூட தாடாத்தியாக ஊற்றலாம், நல்லா கொதித்து வெந்து வரும். இது அப்படியே கலக்கி விட்டுட்டு இது கூட நெய் அப்படியே இப்போவே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வறுக்கிறது கொஞ்சோண்டு ஊற்றணும், அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நெய் ஊற்றணும். நெய் கொஞ்சம் நான் நிறையா தான் ஊற்றிருப்பேன் பசங்களுக்காக. நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க, வயசானவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னா நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒன்றும் செய்யாதுன்னா எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவலுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா 1 நாள் ட்ராவலுக்கு, அதுக்கப்புறம்னா கெட்டு போயிடும். 1 நாள் ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் பசி தாங்கும். அப்படியே நெய் ஊற்றி வறுத்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே சுருண்டு வரும். இதில் குண்டாவில் ஒட்டாமல், வடச்சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நெய் அப்படியே பிரிஞ்சு வரும். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அல்வா மாதிரி ஒட்டாமல் வரும். சுருண்டு வந்துருச்சுன்னா வெந்துருச்சு, அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லை. அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் மாதத்தில் 1 நாள் 2 நாள் இதை செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. என் பசங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இங்கே இருக்கிறவங்க இது பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நெய், பால், ஜீனி, ரவை, முந்திரி, திராட்சை வறுத்து போடுறதுனா போடலாம்.
பெருசாக நான் அது போட்டுக்க மாட்டேன். இருந்தால் போட்டுக்குவேன், இல்லைன்னா அது கம்பல்சன் கிடையாது. ஆனால் போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். அது அப்படியே கேசரி ஃபீல் வந்துடும். அதனால நான் அது போடுறதில்ல. இது என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்மாரன் தமிழ்மாறனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டுமே. செஞ்சு கொடுத்தா ஒரு நேரத்துக்கு இது நைட்டு டிஃபனு அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். நன்றி.